நேற்று நடந்த சிஎஸ்கே மேட்சை பார்த்து போட்டு ஒட்டுமொத்த சிஎஸ்கே ஃபேன்ஸுமே செம காணில் இருக்கிறானுங்க. ஏடா அவனுங்க இலவு எடுக்கிறானுங்க, ஏடா அவனுங்க அடிக்கவே மாட்டேங்கிறானுங்க. எல்லோரும் வந்து T20 மேட்ச்னால் வந்து எந்த மாதிரி வந்து அடிக்கிறானுங்க, வெறுத்தனமாக அடிக்கிறானுங்க, பவர் பிளேவிலே வச்சு கிளின்னு கிளிக்கிறாங்க. இவங்க ஏன்னா எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏதோ ஒன் டே மேட்ச் மாதிரியும் டெஸ்ட் மேட்ச் மாதிரி வந்து டொக்கு வச்சுக்கின்னு சிங்கிள் ஆடின்னு கிடக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த சிஎஸ்கே ஃபேன்ஸுமே செம காண்டாகி போயிட்டாங்க. மீம் பேஜ்லாம் போய் பார்த்தோம் அப்படின்னா தெரிவிக்க விட்றானுங்க, சிஎஸ்கேவே கிளின்னு கிளிக்கிறாங்க. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்ஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸாக நேற்று வந்து சிஎஸ்கே டீம் வந்து காமிச்சிருந்தாங்க. என்ன சம்பவம் நடந்தது அப்படின்னா, டெல்லி வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ளே பண்ணாங்க. அவங்க 183 ரன்னை பார்த்தீங்கன்னா டார்கெட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. அந்த டார்கெட்டை வந்து சேஸ் பண்ணுறதுக்கு நம்ம சென்னை அணி வந்து வருது. வந்த ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து ஒருத்தங்க கூட பார்த்தீங்கன்னா ஒழுங்காக வந்து ஆடவே கிடையாது. ரச்சின் ரவீந்திரா அவுட்டு, கெய்ட்வாக் அவுட்டு, கான்வே வந்தால் பிரித்து மேய்ஞ்சிருவாருன்னு சொல்லிட்டு கான்வேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து கண்டா வர சொல்லுங்கன்னு மீம்லாம் போட்டிருந்தாங்க. கான்வே வந்து அவுட்டு. அதுக்கப்புறமா டியூபியாவும் பார்த்தீங்கன்னா அவனால் முடிஞ்சது பார்த்தீங்கன்னா வந்து ட்ரை பண்ணால் அவனும் அவுட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜட்டும் வந்து அவுட்டு. ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா வந்து ஓப்பனிங்கில் ஒரு 5 விக்கெட் பார்த்தீங்கன்னா மழைன்னு சரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறமா விஜய் சங்கரும் தோனியும் தான் வந்து களத்தில் இருந்தாங்க. இவங்க 2 பேர் வந்து நிற்கிறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 12-13வது ஓவரில் வந்து 2 பேர் வந்து அசம்பிள் ஆகிட்டாங்க கிரவுண்டுக்குள்ளே. உள்ளே வந்தவங்க இவங்க 2 பேர் இருக்கிற வரைக்குமே ஒரு நம்பிக்கை, தோனி இருக்காப்புல எப்படியோன்னு ஓரளவுக்காச்சும் வந்து ஸ்கோர் வந்து நெருக்கி கொண்டு போயிடுவாப்புல, நல்லா அடிப்பாப்புல, விஜய் சங்கர் இருக்கான், நம்ம ஊருக்கார பையன் ஏதோ ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து ஈகராக வந்து வெயிட் பண்ணாங்க. ஆனால் என்ன நடந்துச்சு அப்படின்னா, இவங்க ஒரு ஓவருக்கு அந்த ரன் ரேட்டுன்னு வாங்கல, ஸோ அதை வந்து ஒரு 10-12 அந்த மாதிரி வந்து இவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணி ஒரு ஓவருக்கு இவ்வளோ அடிக்கலாம்பா, ஒரு 12 ரன் அடிக்கலாம்பா, 10 ரன் அடிக்கலாம்பா, ஒரு 6 ஒரு 4 வந்து ட்ரை பண்ணலாமான்னு சொல்லிட்டு இவங்க வந்து கரெக்டாக கணக்கு வச்சு அடிச்சுட்டு போயிருந்தாலே கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு 15 ரன் இல்லை வந்து 12 ரன் அந்த மாதிரி இருக்க மாதிரி கடைசி ஓவர் வந்து மாட்டிருக்கோம். ஆனால் இவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, எல்லா ஓவரையுமே பார்த்தீங்கன்னா டொக்கு வச்சுக்கின்னு சிங்கிள் போட்டுக்கணும், இதே மாதிரி ரொம்ப எல்லாத்தையும் வந்து ஹைப் பண்ணி விட்டாங்க, ரொம்ப ப்ரெஷர் பண்ணி விட்டாங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா தோனிலாம் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப மோசமான ஒரு இன்னிங்ஸை கொடுத்த மாதிரி தான் நேற்று வந்து தெரிஞ்சுது. விஜய் சங்கரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மோசமான இன்னிங்ஸை கொடுத்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து தெரிஞ்சுது. அவர் வந்து 50 போட்டார். அந்த மனுஷன் 50 போட்டது கூட பார்த்தீங்கன்னா அங்கே யாருக்குமே வந்து தெரியாது. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து இருந்தது. ரொம்பவே வந்து ஸ்லோவாக வந்து கேம் வந்து போயிருந்தனால எல்லாருமே வந்து ரொம்ப இரிட்டேட் ஆகிட்டாங்க. என்னடா இவனுங்க இப்படி பண்ணுறானுங்க, டே இது T20 மேட்ச்ரா, மற்ற டீம்லாம் பாடுறா பவர் பிளேவில் பிரித்து மேறாங்க, நீங்கள் பவர் பிளேவில் ஆடல, கடைசி வந்துட்டீங்க, கடைசி 5 ஓவர் தான் இருக்குது, கடைசி 5 ஓவர்னாச்சும் கொஞ்சம் பயம் இருந்தாச்சும் அதிலையாச்சும் அட்லீஸ்ட் அடிக்கலாம்னாச்சும் அடிக்கிறா, தூக்கியாச்சும் அடிக்கிறா, அவுட்டாச்சும் ஆகுடா அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸே கதற அளவுக்கு நேற்று ஒன்றுமே சுத்தமாகவே எடுபடவே இல்லை. தோனியும் வந்து பண்ணார் 30 ரன், 26 பாலுக்கு 30 ரன் அடிச்சாப்புல. விஜய் சங்கரும் பார்த்தீங்கன்னா 69 ரன் அடிச்சாப்புல, 54 பாலுக்கு இதுக்கு வந்து அடிச்சாப்புல. இவங்க 2 பேரும் வந்து ட்ரை பண்ணியிருந்து அட்லீஸ்ட் ஒரு 3 6 ஆச்சும் கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னா, இவங்க 2 பேர் வந்து ஒரு ஓவரில் அட்லீஸ்ட் ஒரு 6 கொண்டு வந்து ஒரு கணக்குக்கு ஒரு 5 6 6 6 ஒட்டு மொத்தமாகவே அந்த இன்னிங்ஸ் ஃபுல்லாகவே அந்த 20 ஓவருக்கு இந்த சிஎஸ்கே டீம் ஒட்டு மொத்தமாக சேர்ந்து ஒரு 7 6 8 6 அடிச்சிருந்தா கூட வின் பண்ணியிருக்கலாம். நேற்று மொத்தமாகவே வந்து 2 6 3 6 தான் வந்து அடிச்சிருந்தாங்க. ஏடா நீங்கள் ஒரு 6 கூட அவங்களால அடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து கேள்வி கேட்குற அளவுக்கு, நாக்க பிடிங்கின்னு கேள்வி கேட்குற அளவுக்கு இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து இருந்தது. ஸோ இந்த சீசன் வந்து ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு மேட்ச் மட்டும் தான் வந்து ஜெயிச்சாங்க. அதுக்கப்புறமா கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா தோற்றுட்டு வராங்க. எல்லோரும் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கண்டிப்பாக இனிமேலுக்கு வர மேட்ச்சில் பாருங்கள் கம்பேக் வந்து வலுவாக வந்து கொடுப்பாங்கன்னு சொல்கிறாங்க. கம்பேக் வலுவாக கொடுக்குறாங்களோ கொடுக்கலையா அது வந்து அடுத்த விஷயம். ஆனால் இதை பார்க்கும்போது இனிமேலுக்கு இவங்க வந்து கம்பேக்லாம் வந்து கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு சத்தியமாக வந்து தோணலை. எல்லோரும் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சார் தயவு செஞ்சு இந்த மேட்ச்ன்றதோட இந்த ஐபிஎல்லோட நீங்கள் வந்து அப்படியே வெளியில் போயிட்டீங்க அப்படின்னா நல்லா தான் இருக்கும். நீங்கள் உள்ளே இருந்தீங்க அப்படின்னா எல்லோரும் வந்து உங்களை தான் வந்து வண்டியாக கேட்குறாங்க, சீனியர் பிளேயர் என்ன பிடுங்குறீங்க அப்படின்லாம் வந்து கேட்குறாங்க. தயவு செஞ்சு இந்த இதோட சீசனோட வெளியில் போயிடுங்கன்னு சொல்லிட்டு தான் பல பேர் வண்டியாக கழுவி ஊற்றக்கூடிய அந்த விஷயத்தையும் நம்மளால் வந்து பார்க்க முடியுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் அந்த கமெண்டில் போடுங்க. ஆனால் தான் என்னுடைய ஒப்பீனியனை வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அது மாதிரி தோனி மேலே வந்து எல்லா ப்ரெஷரையும் வந்து போடுறது வந்து சரியில்லை. ஓப்பனிங்கில் ஓரளவுக்காச்சும் வந்து அந்த ப்ரெஷரை வந்து கூல் டவுன் பண்ணி விடணும். பவர் பிளேவிலே ஓரளவுக்கு வந்து அடித்து ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ஸ் வந்து கூல் பண்ணி விட்டாங்க அப்படின்னா தான் பின்னாடி வரவங்க வந்து கொஞ்சம் வந்து ரிலாக்ஸாக வந்து ஆட முடியும். ஒட்டுமொத்த ப்ரெஷரையும் தூக்கிட்டு வந்து மிடில் ஆர்டரில் வந்து கொடுத்துட்டிங்க அப்படின்னா மிடில் ஆர்டரில் வந்து பெருசாக வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து எதிர்பார்க்க முடியாது. அவங்க வந்து ஃபினிஷ் பண்ணி தான் கொடுப்பாங்களே தவிர உங்களுக்கு வந்து ஃபுல் இன்னிங்ஸ் வந்து அவங்க வந்து ஆடி கொடுக்க மாட்டாங்க. அதை வந்து இவங்க வந்து தெரிஞ்சுக்கிறோம். இவங்களுக்குள்ளே வந்து அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து இருந்தது அப்படின்னா தான் சிஎஸ்கே வந்து ஜெயிக்கும். எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே இந்த ஆடி ஆப்புக்குள்ளே போகிறது கூட சிரமம் போல தான் எனக்கு வந்து தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் போட்டு வைங்க.